فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم ولو شاء. الحمد لله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற சில செய்திகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவும் அதிலே நாம் அறியாமல் இருக்கிற பல தகவல்களை அறிந்து கொண்டு நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காகவும் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மனித வாழ்க்கைக்கு, மனிதனுடைய உயிர் இயங்குவதற்கு அடிப்படை தேவையாக திகழ்கிற உணவு என்பதனை நமது தொடர் நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். உணவு என்று சொன்னால் மேலோட்டமாக நாம் எல்லாம் ஹராமான உணவை உண்ணக்கூடாது, உழைத்து உண்ண வேண்டும் என்பது போன்ற ஓரிரு செய்திகளை மாத்திரம்தான் நாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் உணவு என்று எடுத்துக்கொண்டால் அதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எக்கச்சக்கமான செய்திகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை எந்த அளவிற்கு இடம்பெறுகிறதோ அந்த பிரச்சனையினுடைய முக்கியத்துவத்தை கருத்திலே கொண்டு மனித வாழ்க்கையிலே அது இடம்பெறுகிற அதனுடைய அத்தியாவசிய தேவையை கருத்திலே கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் அது குறித்த தகவல்களை விளக்கமாகவோ அல்லது சுருக்கமாகவோ நமக்கு விளக்கி தந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் உணவு என்பதை எடுத்துக்கொண்டால், உணவு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் தினம்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற, இடம் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. உணவின்றி மனிதனுடைய உடல் அமையாது, உடல் இயங்காது. இந்த உணவிலே தெரிந்து கொள்ள வேண்டிய எக்கச்சக்கமான செய்திகளை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளும் நமக்கு விளக்கி தருகிறது. அதனை இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முதலாக உணவை எடுத்துக்கொண்டால், உணவை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, உணவை பற்றி நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற பொழுது திருமறை குர்ஆனுடைய 80வது அத்தியாயத்தின் 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி, மனிதன் அவன் தனது உணவை சிந்தித்து பார்க்கட்டும். உணவு சாப்பிட்றோன்னா நம்ம வீட்டம்மா சமைச்சு தர்றாங்க, ஏதோ டேஸ்டாக இருக்குது அல்லது டேஸ்ட் இல்லாமல் இருக்குது, உப்பு கூட இருக்குது, உரப்பு குறையாக இருக்குது, ஏதோ ஒரு குறைய சொல்கிறோம் அல்லது ஏதோ விதத்தில் பாராட்டுறோம், சாப்பிட்டுட்டோம் முடிஞ்சிச்சு என்று நினைத்து கொண்டு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தாண்டி பல்வேறு செய்திகளை சிந்திக்குமாறு நமக்கு கட்டளை இடுகிறான். உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற உணவு வெறுமனே உங்களுடைய உழைப்பால் வந்த உணவு அல்ல, அல்லது நீங்கள் கடையிலே போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்த அரிசியை உங்களின் மனைவி சமைத்து விட்டதனால் இந்த உணவு தயாராகிவிடவில்லை. இந்த உணவு உங்களின் முன்னிலையிலே வந்து அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அதை ருசியோடு விரும்பி சாப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால், அந்த சாப்பாடு உருவாவதற்கு பின்னணியிலே எக்கச்சக்கமான வேலைகள் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த வேலைகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உணவு உங்கள் முன்னிலையிலே வந்து அமர்வதற்குரிய காரண காரியங்கள் என்ன, அதற்குரிய காரணகர்த்தா யார், அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதி உபகாரம் என்ன என்பதையெல்லாம் உணவை பற்றி நீங்கள் சிந்தித்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று மனிதன் தனது உணவை சிந்திக்கட்டும் என்று 80வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அல்லாஹ் முதல்ல நாம சிந்திக்க வேண்டிய செய்தி என்னன்னா, உணவு நமது முன்னிலையில இருக்கிறது என்று சொன்னால், இந்த உணவு
நான் நம்முடைய உழைப்பால நம்முடைய மனைவியுடைய உழைப்பால வந்ததில்லை. நமக்கு உணவளித்தவன் அல்லாஹ் என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும். பல பேர் அந்த சிந்தனை உள்ளத்துல வர்றதில்லை. நம்ம குடும்பத்துக்கு நான் தான் என் குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறேங்கிறான். நீ நான் சாப்பாடு போட்ட, உன் தகப்பனார் உனக்கு சாப்பாடு போட்டாரா? பேச்சு வழக்கில் அப்படிதான் சொல்றோம், அப்படிதான் நம்புறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், எவனும் உலகத்துல யாருக்கும் சாப்பாடு போடல, நான் தான் உனக்கு சாப்பாடு போடுறேன். உலகத்துல எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், சாப்பாடு மாத்திரம் இல்ல, எந்த காரியத்தையும் நான் தான் நிர்வாகம் பண்றேன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல திட்டவட்டமா சொல்றான். எதையும் இன்னொரு ஆள் கையில கொடுத்து நீ பாத்துக்கப்பா, நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது அல்லது கொஞ்சம் ஹெல்ப்பர் தேவைப்படுது, நீ இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்க, எந்த டிபார்ட்மெண்ட்டையும் அல்லாஹ் ஒதுக்கல. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கையில தான் இருக்கிறது. குர்ஆனுடைய பல்வேறு வசனத்துல அதை அல்லாஹ் நமக்கு விளக்கி தர்றான். 17வது அத்தியாயம் 111வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தகிது வலதன் வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வலம் யகுல்லஹு வலியும் மினதுல். வகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தகிது வலதா, தனக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்ளவில்லையே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நீங்கள் சொல்லுங்கள். வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அவனது அதிகாரத்திலே எந்த பங்காளியையும் அவன் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. வலம் யகுல்லஹு வலியும் மின துல்லி, அவனுக்கு ஒரு உதவியாளர் வைத்திருக்க வேண்டிய இழிவும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு ஒரு ஹெல்ப்பரை வச்சுக்கணுன்ற தேவை அவனுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அது அவனுக்கு இழிவு. நமக்கு ஹெல்ப்பர் தேவை, உதவியாளர் தேவை. உதவியாளர் இல்லாம நாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நாமே தனித்து நின்று ஒரு பெரிய நிர்வாகத்தை பண்ணி முடிச்சிட முடியாது. ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வைக்கிறதா இருந்தா கூட அதுக்கும் கூட நமக்கு உதவியாளர் தேவைப்படுகிறார்கள். உதவியாளர் இல்லாமல் ஒத்தாசைக்கு ஆட்களை சேர்த்து கொள்ளாமல் நம்மால் தன்னந்தனியாக உலகத்திலே வாழ்க்கை நடத்திவிட முடியாது, எந்த காரியத்தையும் செயல்படுத்தி விட முடியாது. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் உதவியாளர் தேவை கிடையாது. பெருமைக்கு வேணா ஆள் வச்சுக்குவான், அல்லாஹ் ஆளை வச்சிருப்பான், சில பேரை வச்சிருப்பான். அதுக்காக வேண்டிய உதவிக்கு ஆள் வச்சுக்கிட்டா நினைக்க கூடாது. மலக்குமார்களை வச்சிருப்பான், மலக்குகளை கொண்டு சில வேலைகளை வாங்குவான், மலக்குகளுக்கு கட்டளையிட்டு என்னென்ன காரியங்களை முடியுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் ஒரு வேலையை ஒரு ஆளை வச்சு வாங்கினதுனால அல்லாஹ்வுக்கு ஒரு ஆள் தேவை, அல்லாஹ்வுக்கு ஒரு உதவியாளர் தேவை நம்ப கூடாது. அல்லாஹ் அந்த ஆள் இல்லாமலே செய்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு உண்டு. ஆனாலும் அல்லாஹ் தன்னுடைய பெருமைக்காக, தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, நீ சில பேர் அரசியல்வாதி பெருமைக்கு ஆள் வச்சிருப்பான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். முன்னாடி 10 பேர் போவான், பின்னாடி 10 பேர் போவான். அவர் எங்கிட்டு போனாலும் கூடவே துடுப்பு கம்பு மாதிரி பக்கத்துல கூட போய்கிட்டே இருப்பான். எதுக்குடா இவன்னு கேட்டா அவனை வச்சு பிரயோஜனம் இருக்காது. ஆனா பந்தாவுக்கு வச்சுக்குவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பந்தாக்கள்லாம் பெரிய பந்தா பண்ணுவதற்கு நியாயங்கள் அதிகம் அவனுக்கு உண்டு. மனுஷனே பந்தா பண்ண விரும்புகிறான் என்று சொன்னால் படைத்த இறைவனுக்கு பெருமைக்குரிய எல்லா இலக்கணங்களும் அவனிடத்திலே நிரம்பி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த உதவியாளரையும் வச்சுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தேவை அவனுக்கு இல்லை. வலம் யகுல்லஹு வலியும் மின துல்லி, ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இழிவும் அவனுக்கு கிடையாது. அவனது அதிகாரத்திலே பங்காளிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் அவனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், அவன் தனித்து நின்று எல்லா நிர்வாகத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான், எல்லா இலாக்காக்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முதல்ல இப்படி சொல்லிட்டு இது சொன்னாலே போதுமானது. அறிவுடைய மக்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குன்னு சொன்னாலே போதும், புரிந்து கொள்ள முடியும். ஆனா அல்லாஹ் அப்படி விடல. மனுஷன் இதுல தவறு செய்து விடுவான் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு இலாக்காவாக பிரித்து 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 முதல்ல சொல்லிட்டா எல்லா இலாக்காவும் என் கையிலன்னு, யார் கையிலையும் பிரிச்சு கொடுக்கலன்னு. அடுத்து சொல்றா இந்த இலாக்காவை எடுத்துக்க, அது என் கையில தான். சாப்பாட்டு இலாக்காவை எடுத்துக்க, அது என் கையில தான். மரம் செடி கொடி இலாக்காவை எடுத்துக்க, அது என் கையில தான். கடல் இலாக்காவை எடுத்துக்க, அது என் கையில தான். இப்படி ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு 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 அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா, மனிதர்களை உலகத்தை பாதுகாக்க வேண்டிய இலாக்காவை பத்தி அல்லாஹ் சொல்றான். 12வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனத்திலே சொல்லும் பொழுது, கருணையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனாகிய அல்லாஹ்வே மிகச்சிறந்த பாதுகாவலன், அவன்கிட்ட தான் பாதுகாக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கிறது, யார் கையிலையும் ஒப்படைக்கல என்ற கருத்தை தெளிவுபடுத்துகிறான். அதே மாதிரி மனிதர்களுக்கு இல்ல பிற ஜீவராசிகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், உயிரை எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், அதுவும் தன்னுடைய கைவசத்திலே வைத்திருக்கிறான். வல்லாஹு யுஹ்யி வ யுமீத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தான் உயிரை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் உயிரை எடுக்கிறான், அவனிடத்திலே எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்று 3வது அத்தியாயத்தினுடைய 154வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி அறிவு ஞானத்தை வழங்கக்கூடிய, சிந்தனை தெளிவை வழங்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்,
அதை பத்தி சொல்லும்போது அதுவும் என் கையில தான் இருக்கிறது. மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் நடந்த உரையாடல். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு மலக்குமார்களிடத்துல எல்லாம் கேட்பான்ல, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் தெரியுமா சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, காலு சுபஹானக லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இறைவா நீ தூய்மையானவன், நீ எதை எங்களுக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு அறிவு ஞானம் இல்லை. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீ அறிந்தவனாகவும் ஞானம் நிறைந்தவனாகவும் இருக்கிறாய் என்று மலக்குமார்கள் சொன்ன செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் எடுத்து சொல்லி அறிவை வழங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என் கையில தான் இருக்கிறது என்று 2வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஒருவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குறது, கண்ணியத்தை கொடுக்கிறது, ஆட்சியை எடுக்கிறது, இழிவை கொடுக்கிறது, எதை எடுத்தாலும் என் கையில தான், அதையும் தெளிவுபடுத்துகிறான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வே மாலிகுல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆட்சியாளனே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறாய். வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கலட்டிக் கொள்கிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறாய். ஓ துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு இழிவை ஏற்படுத்துகிறாய். பி எதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நல்லறங்கள் அனைத்தும் உன் கைவசத்திலே இருக்கிறது, உனக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது என்று அல்லாஹ் ஆட்சி அதிகாரம் அந்த டிபார்ட்மெண்ட் எங்க எழுதான். இப்படி ஒன்னா பிரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவாளிகளுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அல்லாஹ்வுடைய கையிலன்னு சொன்னாலே போதுமானது. ஆனாலும் மனிதன் தன்னுடைய அறியாமையினால் தன்னுடைய பலகீனத்தினால் சில நேரங்களில் இந்த வேலையை இவர் முடிப்பாரு நம்பிக்கை வச்சிருவான். இந்த வேலைக்கு நம்ம இவர்கிட்ட போனா காரியம் ஆயிரும், இவர் செஞ்சு தந்துருவாரு, இவரிடத்துல செல்வாக்கு இருக்கிறது, இந்த பணத்தை வைத்து இந்த வேலையை முடிப்பார், இவரிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை இவர் கைவசத்தில் இருக்கிறது, இவரிடத்திலே நிறைய எம்பிக்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், முதலமைச்சரே இவருக்கு பழக்கம், பெரிய பணக்காரங்களா உங்களுக்கு நெருக்கம் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிற தனித்தனி தன்மைகளை வைத்துக்கொண்டு இவனால் இந்த காரியம் நடக்கும், அவனால் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி மனிதன் சில நேரங்களில் நம்பிக்கை வைத்து விடுவான். அப்படி நம்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எதுவுமே எவனாலே முடியாது, எல்லாம் ஏன்ட்ட தான் இருக்குது, எதையும் நீ முடிச்சு கொடுத்துக்க என்று சொல்லி எந்த ஒரு இலாக்காவையும் எந்த ஒரு துறையையும் வேறு எந்த மனிதர்களின் கைவசத்திலேயும் அல்லாஹ்வுடைய வேறு எந்த படைப்புகளிடத்திலேயும் அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை என்று சொல்லி ஒன்னா பிரிச்சு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லி கொண்டு வருகிற பொழுது உணவுத்துறையை பேசுகிறான். மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பேசுவதை விட பல நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான இடங்களில் திரும்ப வேற வார்த்தைகள்ல வேற கருத்துப்பட வேற செய்திகளோட இணைத்து சாப்பாடு விஷயம் அது என் கையில தான் இருக்குது, வேற யார் கையிலையும் கொடுக்கலங்கிறதுக்கு மற்ற எந்த செய்தியை சொல்வதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட உணவிற்கான தகுதி, உணவை வழங்கக்கூடிய ஆற்றல், அதிகாரம் தன் கைவசத்தில் தான் இருக்கிறது என்பதனை தெளிவுபடுத்துவதற்கு பல்வேறு வசனங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் அப்படி பயன்படுத்துகிறான்? மனிதன் அதுலதான் தப்பு செய்யறான். அதிகமா சாப்பாடு விஷயத்துல மனிதன் இயற்கையில அடுத்தவர்களின் மீது, தன்னுடைய சக மனிதர்களின் மீது, நம்முடைய முதலாளிகளின் மீது அல்லது வாழ்ந்து இறந்து விட்ட நல்லடியார்கள் என்று கருதப்பட்ட அவுலியாக்கள் மகான்கள் மீது, கொடிமரத்தின் மீது, இது மாதிரியான கற்சிலைகளின் மீது அங்கெல்லாம் நம்பிக்கை வச்சிடறான். அவங்கள்ட்ட போய் கேட்டா சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஒரு தவறான சாப்பாடு விஷயத்துலதான் எல்லாரும் அடிபட்டு போறான். கொள்கை உறுதியா உள்ள பல பேர் கூட சாப்பாடு கிடைக்குன்னா அதுக்காக வேண்டி வளைஞ்சு கொடுத்துறான், சோத்துக்காக வேண்டி வளைஞ்சு கொடுக்குற ஆசாமியில் பாக்குறமா இல்லையா? சோறுக்காக வேண்டி வெக்கத்தை விடுறதா இருந்தாலும் விட்டுறேன், மானத்தை விடுறதுனாலும் விட்டுறேன், கொள்கையை விடுறதுனாலும் விட்டுரு, எதை வேணாலும் விட சொல்லி ஒரு பொட்டலம் பிரியாணி பொட்டலம் வாங்கி தருவியா? ஒரு பிரியாணி பொட்டலத்துக்காக வேண்டிய மொத்த வாழ்க்கையை அடகு வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப சாப்பாடு தான் பெருசா நினைக்கிறான் பல பேரு, சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறான் பல பேரு. அதனால சாப்பாடு விஷயத்துல அவர்களுக்கு அதிகமான போதனை தேவைப்படுகிறது என்பதனை உணர்ந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாப்பாட்டை பற்றி, உணவை பற்றி திரும்ப அதை தான் வழங்குவதாக பல்வேறு வசனங்களின் மூலமாக வலியுறுத்துகிறான். எப்படி சொல்லுகிறான்? 51வது அத்தியாயம் 58வது வசனம் சூரத்து தாரியாத்துல
58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு ذுல் குவத்தில் மத்தீன். அல்லாஹ் தான், அவன்தான் ரிஸ்க் அளிக்கிறான், அவன்தான் உணவளிக்கிறான். ذுல் குவத்தில் மத்தீன், அவன் ஆற்றல் உடையவன், நல்ல அதிகாரம் உடையவன். உணவளிக்கிறது அவன் தான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி பெற்றோர்கள் நினைக்கிறாங்கல்ல, பிள்ளைகளுக்கு நாம தான் உணவளிக்கிறோம். பிள்ளைகள் நினைக்கிறாங்க நம்ம தகப்பனார் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அவர் இல்லாட்டி சாப்பாடு நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறார்கள். வீட்டில் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா இனிமே நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, இவ்வளவு நாள் அவர் தானே படி இழந்தாரு என்று சொல்லி வீட்டில் முக்கியமானவர்களின் மீது நம்பிக்கை வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடியவங்க கூட அந்த குழந்தைகள் விஷயத்தில் கணக்கு போடுவாங்க. சில நேரத்தில் 2 குழந்தை பிறந்துருச்சு, 3 பிள்ளை பிறந்துருச்சு, நமக்கு இருக்கிற வசதி இவ்வளவுதான், பிள்ளைங்களை சாப்பாடு கொடுத்து வளர்த்து ஆளாக்கலாம் முடியாது, அதனால 2ஓட நிப்பாட்டிக்குவோம். என்னமோ பிள்ளைய வளர்த்து எல்லா விதத்திலையும் ஆளாக்குற பொறுப்பு இவர் கையில் இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு 2ஓட போதும்னு சில பேர் முடிவெடுப்பாங்க. சில பேர் அந்த கருவை கூட கொலை செய்யக்கூடிய பாதக செயலை கூட செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக்கின், வறுமையை பயந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். நஹ்னு நர்சுகுஹும், நாம் தான் அவர்களுக்கு உணவளிக்கிறோம். அவர்களுக்கு உனக்கு நீ நடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்காத, அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அவங்களுக்கு நாம கொடுக்குறோம்னா அப்ப நமக்கு நாம தான், அவருக்கு அல்லாஹ் கொடுத்துறான், எனக்கு நான் தான் அந்த கருத்து வந்துரும்ல. அந்த கருத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி 2ஐயும் சேர்த்து சொல்லலாம். நஹ்னு நர்சுகுஹும், அவர்களுக்கு நாம் தான் உணவளிக்கிறோம். வையாக்கும், உங்களுக்கு நாம தான் ரிஸ்க் அளிக்கிறோம். உங்களுக்கு நீங்களே சம்பாதிச்சுக்கலாம் நினைக்காதீங்க. அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்குறான், நாம பெரிய பிள்ளை, நமக்கு நாமே சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறோம் அப்படி நினைக்காதப்பா. அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம், உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம், வேற யாரும் உணவளிக்கல, உன் திறமையை வச்சு நீ சாப்பிட்ற என்ற கருத்தை 6வது அத்தியாயம் 151வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜீவராசிகள், நாமாவது சாப்பாட்டுக்காக வேண்டி சில வேலைகளை செய்கிறோம். ஒரு ஊருக்கு பயணப்படுறதா இருந்தால் சாப்பாடுகளை தயாரித்துக் கொள்கிறோம். அங்கே சாப்பாடு கிடைக்குமா இல்லையா அப்படின்ற பயம் இருந்தால் முன்னமே சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு சுமந்து கொண்டு செல்கிறோம். ஆனால் பறவைகளை எடுத்துக்கொண்டால், எத்தனையோ விலங்குகளை எடுத்துக்கொண்டால், அவைகள் சாப்பாட்டை தூக்கிக்கிட்டே அலைகிறது இல்லை. போகிற இடத்துல அல்லாஹ் அதுக்கு சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்கிறான், வகஅய்யிம் மின் தாப்பத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா அல்லாஹு யர்சுகுஹா, பூமியிலே எத்தனையோ ஜீவராசிகள் தம்முடைய உணவை அவை சுமந்து செல்வதில்லை, அல்லாஹு யர்சுகுஹா, அல்லாஹ் தான் அவைகளுக்கு உணவளிக்கிறான். சாப்பாட்டை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும். காலங்காத்தால வெற்று வயிறோடு கூட்டை விட்டு வெளியில போகும், சாயங்காலம் மீண்டும் கூட்டுக்கு திரும்ப வரும் பொழுது வயிறு நிறைஞ்சிருக்கும். தன்னுடைய குருவிகளுக்கு கொடுப்பதற்கு தேவையாக ஒரு ஓரத்தில் உணவுகளை தானியங்களை சேகரித்து கொண்டு குருவிக்கு கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற வகையில் அவைகளுடைய உணவு தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அது எந்த பிளானும் போடுறதில்லை, எந்த இடத்தையும் குறிப்பிட்டு வைக்கிறது இல்லை. இந்த இடத்துல நமக்கு சாப்பாடு இருக்குது, டெய்லி நாம் இந்த இடத்துக்கு வந்துடணும், எந்த திட்டமும் இல்லை. நாம் இங்கேருந்து வெளியே கிளம்பும் போது சாப்பாட்டுக்கு சாப்பாடு தேவைப்படுமே, அதுக்காண்டி குறைஞ்சபட்சம் பணத்தை எடுத்து வச்சுக்குவோமேன்னு பணம் எடுத்து வைப்போம், அல்லது ஒரு ஏடிஎம் கார்டையாவது தூக்கி வைப்போம். எந்த கிளியாவது எந்த குருவியாவது ஏடிஎம் கார்டை தூக்கி வைக்குதா, ஏதாவது பிளான் பண்ணுதா, இந்த இடத்துல தான் நமக்கு உணவு இருக்கிறது என்று தீர்மானிக்கிறதா? எந்த தீர்மானமும் இல்லாமலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் உணவு தானியங்களை சுமந்து செல்லாத அந்த உயிரினங்களுக்கு அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், வையாக்கும், அவங்களுக்கு மட்டும் இல்லப்பா உங்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். எல்லா இடத்துலையும் நம்ம கவனமான வார்த்தைகள். உனக்கு நான் தான்றத நீ மறந்துடக்கூடாது என்ற கருத்தை மனிதனுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக வேண்டி எல்லா இடங்களிலும் உனக்கு நான் தான் கொடுக்கிறேன், உனக்கு நான் தான் கொடுக்கிறேன் என்ற கருத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அதே மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க, சில அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், கொடிமரம், தர்கா, இன்னொரு கற்சிலைகள், அவங்க இடத்துல போய் பிரார்த்திக்கிறாங்க. தங்களுடைய உணவு தேவையை நிறைவேற்றி தருவதற்காக வேண்டி அவங்களிடத்துல போய் கையேந்தி நிற்கிறார்கள். அல்லாஹ் அதை பற்றி சொல்றான். அவங்கள்ட்ட போய் கேட்குற ஆட்களை பற்றி சொல்லும் பொழுது 16வது அத்தியாயம் 73வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யம்லிகு லஹும் ரிஸ்கன் மினஸ் ஸமாவாத்தி வல் அர்லி ஷைஅன்
வலா யஸ்ததியூன், அவர்கள் அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை வணங்குகிறார்கள். யாரை? மாலா யம்லிகு லஹும் ரிஸ்கம் மினஸ் ஸமாவாத்தி வல் அர்லி ஷைஅன், வானத்திலேயும் பூமியிலேயும் அவர்களுடைய உணவை கொஞ்சம் கூட கைவசத்திலே வைத்திருக்காத, நம்முடைய உணவு அவங்க கையில இல்லை, சிறிதளவுக்கு கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. நமக்கு நம்முடைய சாப்பாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி அவர்களுடைய உணவை கொஞ்சம் கூட கைவசத்திலே வைத்திருக்காதவர்களை போய் அவர்கள் அழைக்கிறார்கள். வலா யஸ்ததியூன், அவர்களிடத்தில் எந்த சக்தியும் இல்லையப்பா, அவர்கள் எதற்குமே சக்தி பெற மாட்டார்களப்பா, அவர்களிடத்தில் போய் நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? ரிஸ்கை வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்த அல்லாஹ்வாகிய என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற அந்த தெய்வங்களிடத்துல, தர்கா வழிபாடுகள்ல, பெரியார்கள் மகான்கள் என்ற பெயரில் யார் யாரெல்லாம் வழிகட்டு போய் நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுக்கிற விதத்தில் இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதனை செய்வதை பார்க்கிறோம். அதுக்கடுத்து சொல்ற அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் 67வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்றான், அப்படி யாராவது இருந்தா, சரி உன் நம்பிக்கைப்படி யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், அவர் தான் தர்றாரு இவர் தான் தர்றாருன்னு நினைக்கிறியா? அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புகிறான். அம்மன் ஹாதல்லதி யர்சுகுகும் இன் அம்சக ரிஸ்கா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வழங்கி கொண்டிருக்கிற உணவை தடுத்து விட்டால் உங்களுக்கு அந்த உணவை கொண்டு வந்து தரக்கூடியவன் வேறு எவனடா இருக்கிறான்? அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கிற ரிஸ்கை நிப்பாட்டுனா உனக்கு கொண்டு வர்றது யார் இருக்கிறான்? கொண்டு காட்டு பார்க்கலாம், யாரும் கொண்டு வர முடியாது என்ற கருத்தை இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் இப்படி பல வசனங்கள்ல, நிறைய வசனங்கள்ல நான் தான் தர்றேன், உங்களுக்கு தர்றேன், உங்க பிள்ளைக்கு தர்றேன், உங்க மனைவி மக்களுக்கு தர்றேன், கால்நடைகளுக்கு தர்றேன், கடல்ல வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு தர்றேன், பறவை இனங்களுக்கு தர்றேன், உலகத்தில் எந்த உயிரினங்களுக்கெல்லாம் உணவு தேவை இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் பசி இருக்கிறதோ அவர்களுடைய பசியை போக்கக்கூடியவன் அல்லாஹ்வாகிய நான் தான், என் கையில தான் இருக்குது. இதை நாம முதல்ல நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில நம்முடைய உள்ளத்தில் இது இருக்குதான்றது டவுட்டா தான் இருக்கு. பல பேர் சொல்றோம் வாயில, அதெல்லாம் அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான், அல்லாஹ் தான் தர்றான், ஆனா உள்ளத்துல இருக்குதா? உள்ளத்துல நாம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் வேறு வேறு அவனுடைய படைப்புகளின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அதனால தான் ஒரு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருப்போம், அந்த வியாபாரத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது, வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துடுறார். இனிமே நான் என்ன போறேன்னு தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அல்லாஹ் தான் சாப்பாடு கொடுக்குறான்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கவலை வருமா? ஒரு பெரிய பயம் வருமா? ஆகா எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்துட்டோமே, நிற்கதியா நிக்கிறோமே, ரோட்ல நிக்கிறோமே, இனிமே நம்ம சாப்பாட்டுக்கு என்ன வழி என்று யோசிப்போமா? யாரும் யோசிக்க போறது இல்லை. அல்லாஹ் எப்படி தருவான்பா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். எப்படி? ஒரு பறவை நம்புவதை போன்று நீங்கள் நம்பிக்கை வைத்தால். அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை எப்படி வைக்கணும்னா, ஒரு பறவை நம்புது எப்படி? எந்த காரணகாரியமும் இல்லாம நம்பு. அல்லாஹ் ரிஸ்க் தருவான் நம்புது, வெத்து வயிறோட கூட்ட விட்டு வெளியில கிளம்புது, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் சாப்பாடு தர முடியாது நம்புத. அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுத்தானா இல்லையா? அது மாதிரி ஓ ரப்பு உனக்கு தருவான், நீ நம்பு, கண்டிப்பா உனக்கு தருவான். ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில இருக்கிற எந்த ஜீவனாக இருந்தாலும் அதனுடைய உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த ஜீவராசியும் இல்லை. ஒரு வண்டுக்கு சாப்பாடு கொடுக்குறான், ஒரு பள்ளிக்கு சாப்பாடு கொடுக்குறான், ஒரு பன்றிக்கு சாப்பாடு கொடுக்குறான், ஒரு கழுதைக்கு சாப்பாடு கொடுக்குறான், ஒரு குதிரைக்கு சாப்பாடு கொடுக்குறான். அவனால் படைக்கப்பட்ட உயர்ந்த படைப்பினமாக கருதப்படுகிற மனுஷனுக்கு கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். எப்ப கொடுப்பான்? நீங்க நம்பணும், அல்லாஹ் தான் தர்றான் நம்பணும், வேற யாரும் தரல நம்பணும். அல்லாஹ் தவிர வேற யாரும் தரப்போறது இல்லைன்னு உள்ளத்தை ஆழமா உட்காரணும். யாரெல்லாம் நீ தான் ஒன்ன விட்டா எனக்கு வேற யார் இருக்குதான்னு கையேந்தணும். அப்படி ஏந்தி இருக்கிறோமா? நாம கேட்டு பார்ப்போமே, அல்லாஹ் இடத்துல போட்டு வைப்போமே மனுவை, 10ஓடு 11 அத்தோடு இதுவும் ஒன்று கிடைச்சா கிடைக்கட்டுமே. மயிரை கெட்டி மழையை இழுப்போம், வந்தா மழை, அந்த போச்சு என்ன பெருசா உசுரா போச்சு, மசுறு தானே போச்சு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்ட்ட போட்டா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். என்ன விட்டா ஆள் இல்லை நம்பணும், நீ தான் தரணும்னு நம்பணும், உன்னை விட்டான வேற எங்க போய் நிப்பேன்னு நம்பணும். அப்படி அல்லாஹ் இடத்துல கேட்கணுமா? அல்லாஹ் கேட்கறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உதுல்லாஹ வ அன்தும் பிஹி மூகினூன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள்,
உறுதியோடு துவா செய்யுங்கள். ரொம்ப கன்ஃபார்மா கேட்கணும். தந்தா தாயன்னு கேட்கக்கூடாது, தந்துதான் தீரணும்னு கேட்கணுமா அல்ல இடத்துல. நாம ஒரு மனுஷன் நம்மகிட்ட வந்து உதவி கேட்கிறாருன்னு வச்சுக்குவோம். நாம என்ன செய்யறோம்? ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஒரு 2000 ரூபா கொடுங்க, அவசரமா தேவை இருக்குது. தலையை சொல்லுவோம், இல்லைங்க இப்போ தானங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு சின்ன வேலையா போச்சு, இப்பதான் வீட்டுக்கு சாமான் வாங்கி போடும், கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய வந்துருக்க கூடாதா என்ன தேவை கதையை விடுவோம். அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே சரிங்க எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டா விட்டுருவோம். போயிட்டாரியான் அந்த ஆள் மல்லுக்கு நிற்கிறார். இல்லைங்க வேற யார்ட்டங்க போவேன், உங்களை விட்டா எனக்கு யாரை தெரியும், இந்த ஊரில் நீங்கள் ஒரு ஆள் தான் பழக்கம், நீங்கள் தான் கொடுக்குற ஆள், மற்ற எல்லா பேரையும் எவனும் கொடுக்க மாட்டான், எல்லாம் கஞ்ச பையனா இருக்கிறான், என் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் நின்னாருன்னு வச்சுக்குவோம். அப்போ உள்ளத்தை கரைச்சிடும். இப்போ நாமே என்ன எதிர்பார்க்குறோம், தட்டி விடுவோம், பணம் போயிட்டு போறாரு, வேற விட்டா போய் வாங்கிக்குவோம், அப்படிதான் நினைக்கிறோம். நம்மளை விட்டு ஆள் இல்லைன்னு நினைக்கிறவருக்கு கொடுக்கறது மாதிரி தந்தா தாங்க, தராட்டி நீங்க தராட்டி என்ன, எனக்கு ஊர்ல ஆளா இல்லைன்னு நினைச்சா கொடுப்போமா? நீங்க தராட்டி எனக்கு 1,00,000 பேர் இருக்கிறாயா அப்படின்னா போடா 1,00,000 பேர் போய் வாங்கிக்கின்றோம். நம்மகிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிற 1000 ரூபா கொடுங்க, இல்ல நம்ம நீ தரலாட்டி எனக்கு ஆளே இல்லை பாரு அப்படின்னா போடா அப்படின்னு விரட்டி விட்டுருவோம். இப்ப மனிதர்களாகிய நாமே நம்மிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் படைச்ச ரப்பு எதிர்பார்ப்பானா இல்லையா? அவனுடைய எதிர்பார்ப்புக்கு நியாயம் இருக்கிறதா இல்லையா? நம்முடைய எதிர்பார்ப்பை விட படைத்த ரப்பு எதிர்பார்ப்பதற்கு 1000 மடங்கு நியாயம் இருக்கிறது. அப்ப அந்த நியாயத்தை நம்ம பூர்த்தி செய்யணும். யாரெல்லாம் ஒண்ணு விட்டு ஆள் இல்ல, நீ தான் தரணும், வேற யார்கிட்ட கேட்பேன், வேற 2 அல்லாம இருக்குது, உலகத்துக்கே ஒரு ஆள் ஆளானே, 2 பேர் இருந்தா கூட இங்க இல்லாட்டி அங்க போகலாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருந்தா கூட எதிரிக்கு எதிரி நண்பன்ற அக்கறையில நான் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஜாயின் ஆவேன், எதுக்குமே வழி கிடையாது, நீ ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு கதறினால் அப்படி கதறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ்வை தவிர யாரும் உணவளிக்கல, அல்லாஹ்விடத்துல உணவு கேட்கணும், அல்லாஹ் மட்டும்தான் உணவு தர முடியும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நமது உள்ளத்திலே முதலில் ஆழப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உணவு சம்பந்தமான விஷயத்துல அடுத்து என்ன, இந்த உணவுக்கு அல்லாஹ் தான் கொடுக்குறான்னு சொன்னாலும் அல்லாஹ் வெறுமன மொட்டையா சொல்ல நான் தான் தர்றேன் நான் தான் தர்றேன்னு சொன்னா நமக்கு என்ன, நீ அவன் தான் தர்றேங்கிற, நான் தானே உழைச்சேன், நான் தானே காசை கொண்டு போய் கடையில் கொடுத்தேன், நான் தானே 1 கிலோ அரிசி வாங்கினேன், நான் தானே வீட்டில் கொண்டு பொண்டாட்டி கையில் கொடுத்தேன், என் பொண்டாட்டி தானே சமைச்சா, இப்போ நாங்கள் தானே உணவை ரெடி பண்ணி இருக்கிறோம், அல்லாஹ் தர்றான் அல்லாஹ் தர்றானா இப்படி ஒரு கேள்வி வரும் தானே. அந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொன்னால, வெறுமனே மொட்டையா நான் சொன்னேன்ற காணி நம்பாத, நான் தான் தர்றேன்றத காரண காரியத்தோடு சொல்ல புரிஞ்சுக்க. சாப்பாடு ரெடி பண்றதுல உன் பங்கு என்ன? அடுப்புல போட்டு சமைச்சிட்டா நீ சமைச்சியா? கடையில் போய் 1 கிலோ அரிசி 20 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டா நீ வாங்கிட்டேன்னு அர்த்தமா? சாப்பாடு வர்றதுன்னா எப்படி வருது, அதுக்கு பின்னணியை யோசிப்பார். சாப்பாடு ஒரு உணவு வேண்டும் என்றால், ஒரு தானியம் தயாராக வேண்டும் என்றால் அதற்கு பின்னணியில இருந்து வேலை செய்பவன் யார், அதை யோசிச்சியா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். ஒண்ணா பாயிண்ட் எடுத்து கொடுத்து அல்லாஹ்வை கேள்வி கேட்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன, முதல்ல ஒரு உணவு தானியம் முளைப்பித்து பூமியிலிருந்து வெளியே வரணும்னா அதற்கு அடிப்படையாக தண்ணீர் அவசியம். தண்ணி இல்லாம தானியம் கிடைக்குமா? தண்ணீர் இல்லாம நெல் கிடைக்குமா? தண்ணீர் இல்லாமல் கோதுமை கிடைக்குமா? தண்ணீர் இல்லாம மாம்பழம் கிடைக்குமா? தண்ணி இல்லாம உணவு பதார்த்தங்கள் ஏதாவது கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. தண்ணி தான் பயிர் பச்சைகளுக்குரிய முதல் அடிப்படை தேவை. அல்லாஹ் சொல்றான், தண்ணி இருந்தா தானே தானியம், தண்ணி இருந்தா தானே உணவு. அந்த தண்ணி நீயே கொடுத்த. அண்ணா சபபனல் மா சப்பா, மனிதன் தன் உணவை சிந்தித்து பார்க்கட்டும்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், 80வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்துல சொல்றான், அண்ணா சபபனல் மா சப்பா, நாம் தானே தண்ணீரை ஊற்றினோம். தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? தண்ணீர்ல உன் பங்களிப்பு இருக்கிறதா? அது கூட சொல்றான். அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வருதுல, மழை பொழியுது. வானத்திலிருந்து மழை பொழியுதுன்னா வானத்துல சேமிச்சு இருந்தா தான் வானத்திலிருந்து வரும். அல்லாஹ் கேட்கிறான், வானத்துல வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறோம், உங்களுக்கு அதை நாம குடிக்க வைக்கிறோம், அந்த அதை கொண்டு பயிர் பச்சைகளை முளைப்பிக்க செய்கிறோம். வானத்தில் இருந்துச்சு, சேர்த்து வச்சமே, சேர்த்து வச்சதுலயாவது உன் பங்களிப்பு இருக்குதா? நீ கொண்டு போய் எடுத்து கொடுத்து
தண்ணி லிட்டர் எடுத்து கொடுத்து எல்லாம் மேலே தூக்கி வை, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன், என் மரத்துக்கு ஊத்துறதுக்கு தேவைப்படும், எனக்கு தண்ணீர் தாகத்துக்கு தேவைப்படும், அந்த நேரத்தில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ வானத்தில் சேமித்து வச்சியா? ஒமா அன்தும் லஹு பிகாஸினீன், வானத்தில் நீங்கள் அதை சேமித்து வைக்கக்கூடியவர்களா இல்லை. வானத்தில் சேமித்து வச்சது நான் தானே. சரி, சேமிக்கிறதுக்கு ஹெல்ப்பாவது பண்ணினியா? எடுத்து கொடுத்தியா? கீழே இருந்து தானே போகுது வானத்துக்கு, பூமியிலிருந்து போகுது. கடல் நீர் ஆவியாகி மேகத்தில் போய் மேலே உட்காந்து சூழ் கொண்ட காத்து போய் மேலே இருந்து தண்ணி இறங்குது. கீழே இருந்து தானே போச்சு. உன் பக்கத்தில் இருக்கிற கடல்ல இருந்து தானே மேலே ஏறி போச்சு. அதுல நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணினியா? உன்னுடைய உதவி பங்களிப்பு ஏதாவது இருந்துச்சா? நீ அந்த தண்ணி ஆவியாக்குனியா? நீ மேலே எடுத்து கொண்டு போனியா? அல்லாஹ் கேட்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன் சும்மையோ அல்லிஃபு பைனஹு. இப்படி ஒன்று ஒன்றையா விவரிக்கிறான். எப்படி மழை பொழிகளை மழை உலகத்துக்கு பெய்விக்கப்படுகிறது என்றதை இன்றைய விஞ்ஞானிகள் எப்படி விளக்குவார்களோ அதே போன்று ஒவ்வொரு படிப்படியாக அல்லாஹ் விளக்குகிறான். அலம் தர அன்னல்லாஹ், அலம் தர நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன், மேகத்தை அல்லாஹ் இழுக்கிறான். சும்மையு அல்லிஃபு பைனஹு, பிறகு அந்த மேகங்களை ஒன்றிணைக்கிறான். சும்மை எஜாலுஹு ருகாமன், பிறகு ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கிறான். வானத்திலிருந்து மழை பொழியுதுன்னா நம்ம பார்ப்போம், இருட்டா இருக்கும், கருமேகம், ஏதோ ஒரே மேகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நெசமா ஒரு மேகம் இல்லையா. இங்க இருந்து ஆவியாகி போகக்கூடிய அந்த ஆவி இருக்குத சின்ன சின்ன துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா போய் உட்காருமா. இந்த பழக்கடையில் பழத்தை அடுக்கி வச்சிருப்பாங்களே, ஆரஞ்சு பழத்தை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அடுக்கி டி கோபுரம் மாதிரி அடுக்குவாங்களே. கீழே நல்ல அகலமா மேலே நல்ல ஒடுக்கமா அப்படி வருமே, இது மாதிரி அடுக்குவாங்களே. அது மாதிரி கீழிருந்து செல்லக்கூடிய இந்த ஆவி துளிகள், நீராவி துளிகள் மேலே ஒன்று ஒன்றாக அடுக்கப்படுகிறது. ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் இப்படி அடுக்கி 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 கீழே பேஸ்மெண்ட் விரிவாக்கிடுவாங்க. நல்ல விரிவாக்கிட்டு மேலே அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே வச்சு 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 அப்படியே கூம்பு வடிவத்தில். எப்படின்னா பூமியில மழை நிறுத்தப்பட்டிருக்கிறத, மழையல்ல ஊண்டி வச்சிருக்கிறான்ல, மலையினுடைய கீழ்ப்பகுதி அகலமா இருக்கும், மேல் பகுதி கூம்பு வடிவத்தில் இருக்கும், ஒரு ஒரு ஊசியா போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வானத்தில் அல்லாஹ் அப்படி ஒரு மலை போன்று அந்த மேகத்தை அடுக்குகிறான். இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதே செய்தியை குர்ஆனும் சொல்கிறது. எப்படி சொன்னா அல்லாஹ் அப்படின்னா, சும்மை அல்லிஃபு பைனஹு சும்மை யஜஅலுஹு ருகாமன், அல்லாஹ் அதை அடுக்குகிறான். ஃபதரல் வதுக்க யக்ருஜு மின் ஹிலாலிஹி, அதற்கு இடையிலிருந்து மழை நீர் பொழிகிறது. வயுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின் ஃபீஹா மின் பரதின், மேலே இருக்கிற அந்த வானத்தில் இருக்கிற மலையிலிருந்து, மலைனா பொழிகிற மழை இல்லை, இப்ப இந்த மலைக்கு சொல்றோம்ல ஊண்டி இருக்கிற மலை பூமியில இருக்கிற, அதுக்கு சொல்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். வானத்தில் இருக்கிற மலையிலிருந்து மழையை பொழிய வைக்கிறோம். மலையிலிருந்து மழை, வானத்தில் ஒரு மலை இருக்கலாம், பூமியில எப்படி மழை இருக்குதோ அது மாதிரி வானத்தில் மழை இருக்குது. அது என்ன மழை? நீராவிகளால் ஆன மழை. அந்த மழை அப்படியே அடிக்கிட்டே போகலாம். எவ்வளவு தூரம் அடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு 30,000 அடி உயரத்திற்கு, 30,000 அடி உயரத்திற்கு அதை அடுக்கி வச்சிருக்காங்க. 30,000 அடி உயரம்னு லென்த்தில் நீளத்தை அளந்து பார்த்தா எவ்வளோ வரும்? அது கிலோமீட்டர் கணக்கில் போகும். அதனால தானே நாம பார்க்குறோம் லேசா கருப்பா இருக்குது, ஒரு ஊரே அழிச்சு விடுத. பார்த்தா ஒரு சின்ன மழை மேகம் மாதிரி இருக்குது, மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா அப்படியே கடல் மாதிரி ஓடுத. அவ்வளவு தண்ணி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய கேன்ல சேர்த்து வைக்கணுமே. அல்லாஹ் சேர்க்கிறானா, அங்க ஒரு மலையை உருவாக்குகிறான். எப்படிப்பட்ட மலை? ஏறத்தாழ 25,000க்கு அதிகமாக, 30,000 அடிக்கு நெருக்கமாக அந்த உயரமான மலை போன்று அதை அமைத்து, அந்த மலையிலிருந்து அல்லாஹ் ரப்புல்லா, அந்த மலையிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழிவிக்கிறான், தண்ணீரை பொழிவிக்கிறான். இதுல ஓம் பங்களிப்பு என்ன கேட்கறான்ல. இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், நீ சாப்பிடுறதுக்கு பின்னணியில இவ்வளவு வேலை நடந்திருக்கு. நான் தான் சாப்பாடு ரெடி பண்ணினேன் அப்படின்னா, இந்த தண்ணி இருந்தா தான் சாப்பாடு. இந்த தண்ணிக்கு இவ்வளவு வேலை நடந்திருக்கிற, இந்த வேளையில் உன்னுடைய பங்களிப்பு என்ன? யாராவது சொல்ல முடியுமா? நானும் செஞ்சேன், நான் தான் சாப்பாடு ஹெல்ப் பண்ணேன், எப்படி சொல்லுவேன்? முடியாது. அல்லாஹ் மறுக்கிறான்.
அதே மாதிரி மேலும் அல்லாஹ் சொல்றான், வானத்திலிருந்து பூமிக்கு வருது ஒரு புறத்தில், பூமிக்கு வந்த பிறகு மரம் வளரணும்னு சொன்னா வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையை மட்டும் எதிர்பார்த்திருக்க. மழை பொழியும், கொஞ்ச நேரத்துக்கு பூமி மேல நிற்கும், அதுக்கப்புறம் அப்படி ஓடி போய் ஆற்றுல கலக்கும், ஆறு போய் கடல்ல கலக்கும், தண்ணி எல்லாம் கடல்ல போய் சேர்ந்துடும். அது ஒரு நாள் பெய்யும், 2 நாள் பெய்யும், 1 மாசம் பெய்யும். வருஷம் முழுக்க இருக்க நம்ம எப்படி இருக்கும்? மேலிருந்து பொழியக்கூடிய மழை பூமிக்குள்ள போய் உட்காரணும். அந்த பூமிக்குள்ள இருக்கிற தண்ணீரை தான் மரம் உறிஞ்சுது. மேல இருக்கிற தண்ணீரை எடுக்கிறத விட பூமிக்கு உள்ள இருக்கிற தண்ணீர் தான் அதிகம் எடுக்குது. மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் வேறுபடியே படர்ந்துகிட்டே போகும். பூமிக்குள்ள எங்க தண்ணி இருக்குது, தண்ணீரை தேடி வேர்கள் போகும். தண்ணி இருக்க இடத்துல இருந்து தண்ணீரை உறிஞ்சி 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 மரம், செடி, கொடிகள் எல்லாம் வளர்ந்து, தானியங்கள் எல்லாம் வளர்ந்து மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய உணவு பதார்த்தங்கள் கிடைக்கிறது. இதுக்கு நீ என்ன செஞ்ச? பூமிக்குள்ள தண்ணியை உட்கார வைக்கணும்ல, நீ உட்கார வச்சியா? அல்லாஹ் கேட்கிறான். சொல்றான் அல்லாஹ், அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரின், வானத்திலிருந்து தண்ணீரை ஒரு அளவோடு நாம் இறக்கி வைத்தோம். ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்லி, பிறகு அதை பூமியிலே நாம் தான் குடியமர்த்தி இருக்கிறோம். பூமிக்குள்ள போர் போட்டு எடுக்கிறோம்ல, உள்ளுக்குள்ள உட்கார வச்சது யாரு? அது நீ வச்சியா? வச்சா கூட உனக்கு பங்களிப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் நான் தானே வச்சேன். வைன்னா அலா தஹாபின் பிஹி லகாதிரூன், நாம் நினைத்தால் அந்த தண்ணியை ஓட்டி விட்டுருவோம், ஒரு இடத்துல நிப்பாட்டி வைப்போம். நாம நினைச்சா அதை நகட்டி விடுவதற்கும் ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறோம். அதுல உன் பங்களிப்பு என்ன? அதுவும் உனக்கு எந்த விதத்திலையும் அந்த தண்ணீரை பூமிக்குள்ள இருத்தி வைத்ததுல உன்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு நல்லா சொல்லலாம். தண்ணீர் அவசியம், தண்ணீருக்கும் மனுஷனுக்கு சம்மதம் இல்லை. அடுத்து என்ன? பூமி. பூமின்னு ஒன்று, பூமி தரை இருந்தால் தானே செடி முளையும். பூமி உருவாகணும்ல, செடி உருவாகுவதற்கு தேவையான செட்டப்புகள் எல்லாம் பூமியில செய்யப்படணுமே. அதுல உன்னுடைய பங்களிப்பு என்ன? நீ பூமியை படைச்சியா? பூமிக்குள்ள மணலை நீ ஏற்படுத்தினாயா? பூமிக்குள்ள இருக்கிற செட்டப்புகளை எல்லாம் நீ உருவாக்கினாயா? அல்லாஹ் சொல்றான், 7வது அத்தியாயம் 54வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்து ஃபீ சித்தத்தி அய்யாமின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். 6 நாள் அல்லாஹ் வானத்தை பூமி எல்லாத்தையும், அந்த சராசரங்கள் எல்லாத்தையும் படைப்பதற்கு 6 நாட்களே எடுத்துக்கொண்ட அல்லாஹ் இந்த பூமியில மட்டும் மனுஷனுக்கு சாப்பாடு தேவைங்கிறதுனால, மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு பதார்த்தங்கள் பூமியில மட்டும்தானே இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. வியாழன்ல கிடையாது, சந்திரன்ல கிடையாது, சூரியன்ல கிடையாது, விளைவிக்க முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும் அல்லது பனி ஜாஸ்தியா இருக்கும். எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாது, எந்த தாவரங்களும் முளைக்க முடியாது. அப்ப இந்த பூமியில தான் மனிதன் சாப்பிடுவதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா செட்டப்புகளையும் பூமிக்குள்ள தான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான். அதுக்காண்டி அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு 6 நாள், அதுல 4 நாட்கள் பூமிக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டானா அல்லாஹ். மற்ற கோள்களோட கம்பேர் பண்ணி பார்த்தால் பூமி என்பது ஒரு கடுகு. பூமியை கொண்டு போய் வியாழனுக்குள்ள வச்சா ஒரு 10 பூமியை கொண்டு வியாழனுக்குள்ள போட்டுருவான். அவ்வளவு பெருசு இருக்கு வியாழன் கோள். சூரியன் பிரம்மாண்டமான கோள். மாதிரி எத்தனையோ கோள்கள் இருக்கு. ப்ளூட்டோ இருக்குது, வியாழன் இருக்குது, நெப்டியூன் இருக்குது. ஒவ்வொரு கோள்களுமே எக்கச்சக்கமான மடங்கு பூமியை விட பெருசு. நம்ம கண்ணுக்கு பார்க்குற சின்ன சின்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் கூட பூமியை விட பல மடங்கு பெருசு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய கோள்களை எல்லாம் படைப்பதற்கு வெறும் 2 நாளாம். வானத்தை படைக்கிறது, சந்திரனை படைக்கிறது, சூரியனை படைக்கிறது, வியாழனை படைக்கிறது, நெப்டியூனை படைக்கிறது, ப்ளூட்டோவை படைக்கிறது. இந்த அண்ட சராசரம் எல்லாத்தையும் படைப்பதற்கு 2 நாள். தம்மா துண்டு இருக்கிற இந்த பூமியை படைக்கிறதுக்கு 4 நாள். ஏன் 4 நாள்? இதுக்கே 4 நாள் எடுத்துக்கணும். அதையெல்லாம் 2 நாள்ல படைச்சா 2 நிமிஷத்துல படைச்சிடலாம், 2 செகண்ட்ல படைச்சிடலாம். ஏன் 4 நாள் எடுத்துக்கிட்டான்? அல்லாஹ் விளக்குறான். எதுக்கு தெரியுமா 4 நாள்? 41வது அத்தியாயம் 10வது வசனத்துல சொல்றான், வஜஅல ஃபீஹா ரவாசிய, இந்த பூமியிலே தான் மலைகளை நிறுவி வைத்திருக்கிறான். வபாரக ஃபீஹா, இந்த பூமியிலே அபிவிருத்தி செய்திருக்கிறான். வகத்தர ஃபீஹா அக்வாத்தஹா, இந்த பூமியிலே மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய உணவு பதார்த்தங்களையும் நிர்ணயித்திருக்கிறான். ஃபீ அர்பஅத்தி அய்யாம்,
இந்த சாப்பாடு போக்குவரத்து தேவைகள் எல்லாத்தையும் செய்வதற்கு தான் 4 நாள். உருண்டையை படைக்கிறதுக்கு 2 நாளாம். உருண்டைக்குள்ள இந்த சாப்பாட்டுக்கு தேவையான ப்ரோக்ராம் செட் பண்றது இருக்குத, அந்த ப்ரோக்ராமிங்கு 2 நாள். அந்த ப்ரோக்ராம் மாத்திரம் இல்லாட்டி பூவாக்கு வழி கிடையாது. அல்ல பூமிக்குள்ள வச்சிருக்கிற அந்த செட் பண்ணி வச்சிருக்கிறானே, அந்த செட்டிங் இல்லைன்னு வச்சுக்குவோம். பூமியினுடைய தன்மை என்ன? குழியை தோண்டி தேவை போடுறிய, ஒரு மரக்கட்டை எடுங்க, பூமி மண்ணை தோண்டி உள்ளுக்குள்ள போடுங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு போய் தோண்டி பாருங்க, மரக்கட்டை இருக்குமா? மண்ணு தான் இருக்கும். எருமரிச்சு கரையா அரிச்சு மண்ணு தின்னு ஒண்ணுமில்லாம போயிடும். எதை போட்டாலும் சரி, ஒரு கரிச்சிப்பத்திக்கு போடுங்க, ஒரு வாச்சத்துக்கு போடுங்க, ஏன் மனுஷனத்துக்கு உள்ள போடுங்க. இறந்து போன மனிதர்களை பூமிக்குள்ள புதைச்சு வைக்கிறோம்ல, ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு தோண்டி பார்த்தா என்ன கிடைக்குது? மண்டை ஓடு கூட மிஞ்ச மாட்டேங்குது. சீக்கிரமா தோண்டினாலும் மண்டை ஓடாது கிடைக்கும். கூட 2 மாசம் ஆயிடுச்சுன்னா மண்டை ஓடு கூட கிடைக்காது. எல்லாத்தையும் அழித்து தின்று தீர்த்து விடுகிற ஆற்றல் பூமிக்குரிய இயல்பு. எதை போட்டாலும் அழித்து விடும், எதை போட்டாலும் தின்று விடும். எதை போட்டாலும் திங்கிற பூமி தானே. ஒரு மா விதைய போடுறோம் திங்குதா? ஒரு நெல் விதைய போடுறோம் திங்குதா? ஒரு கோதுமை விதைய போடுறோம் திங்குதா? ஒரு கத்திரிக்காய் செடி விதைய போடுறோம் திங்குதா? ஏன் திங்கல? இரும்ப தின்னுச்சு, மரக்கட்டையை தின்னுச்சு, கரிச்சிப்பை தின்னுச்சு, மனுஷனை தின்னுச்சு. ஆனா மனுஷன் போடுற விதையை தின்னா மனுஷன் திங்கிறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அதனால அல்லாஹ் போட்டு வச்சான் ப்ரோக்ராம், நீ எதை வேணாலும் தின்னு, அவன் திங்கிறதுக்கு தேவையானது நீ திங்காத. அதான காரணம். வேற ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? வேற என்ன நியாயம் சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. எதை போட்டாலும் தின்கிற பூமி விதையை ஏன் திங்கல? திங்க முடியும். மரக்கட்டையை திங்க முடிஞ்சதுக்கு ஏன் திங்க முடியல? மரக்கட்டையை விட மெல்லிசா தானே இருக்குது. விரல வச்சே பிச்சு போடுவோமே. சில விதைகளை விரல வச்சு நசுக்குனா முடிஞ்சு போச்சு. என் விரலால் நசுக்கு கூட தாங்க முடியாத பலகீனமாக இருக்கிற ஒரு விதை மரக்கட்டையை தின்ன முடிந்தால் மண்ணால், இந்த விதையை திங்க முடியவில்லை என்று சொன்னால் பூமிக்குரிய மேட்ரு இல்ல. பூமிக்கு அல்லாஹ் போட்டு வச்ச ப்ரோக்ராம், நீ இதை தின்னக்கூடாது, மனிதன் தின்ன வேண்டியது இருக்கிறது, மனிதன் உண்பதற்கு உணவு தானியங்கள் தேவைப்படுகிறது என்று சொல்லி மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்சு வச்ச ப்ரோக்ராம் இந்த பூமியில. இதுல நம்முடைய பங்களிப்பு என்ன? நாம என்ன செஞ்சோம்? அது இல்லாம சாப்பாடு இல்லை, அதுல நமக்கு பங்களிப்பு இல்லை. அதே மாதிரி உள்ளுக்குள்ள போட்ட விதை முளைச்சு வெளியில வருத, உள்ள உடைச்சு வெளியில வரணுமே, விதை வெடிக்கணுமே, அது யாராவது செஞ்சமா? விவசாயி தான் உழுதாரு, விவசாயி தான் பயிரிட்டாரு, விவசாயி தான் அறுவடை பண்ணினாரு, விவசாயி தான் மூட்டையில கட்டினாரு, விவசாயி தான் கொண்டு வந்து கடையில சந்தையில கொண்டு வந்து வித்தாரு. எல்லாத்தையும் விவசாயி தானே செஞ்சாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற விதையை உடைச்சு விட்ட இந்த விவசாயியா? அல்லாஹ் சொல்றான் 6வது அத்தியாயம் 95வது வசனத்துல, இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, விதைகளையும் கொட்டைகளையும் அல்லாஹ்வே வெடிக்க செய்து முளைக்க செய்கிறான். அதை நான் இந்த நீ செஞ்சேன். விதை வெடிக்காட்டி உனக்கு சாப்பாடு கிடைக்குமா? சாப்பாட்டுக்கு விதை வெடிக்கணும், அந்த வேலையை நான் செஞ்சேன். அல்லாஹ் சொல்றான். விதை வெடிச்சா மட்டும் போதுமா? பூமி வெடிக்கணுமே, உள்ள இருந்து வெளியில வரணுமே, அதுக்கு என்ன செய்யணும்? பூமி வெடிக்கணும். அல்லாஹ் சொல்றான், சும்ம ஷக்கனல் அர்ல ஷக்கா, பிறகு நாம் பூமியை பிளந்து கொடுத்தோம். உள்ள விதை வெடிச்சிருச்சு, வெளியில வரணும், பூமி மறைச்சிருக்குது. அந்த செடி வெளியில வரக்கூடிய அந்த இளம் குருத்தால முடியுமா? பூமியை கிழிச்சுட்டு வெளியே வர முடியுமா? அதுக்கு முடியாது. அது ரொம்ப மென்மையா இருக்குது. அல்லாஹ் என்ன பண்றான்? நாம வெடிக்க செஞ்சோம். 80வது அத்தியாயத்தினுடைய 26வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ் பிளந்து கொடுக்காட்டி பூமியை கிழிச்சுக்கிட்டு வர முடியாது. சாதாரண பூமியை ஓட்ட போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். பெரிய ட்ரில் மிஷினை வச்சு எல்லாம் உடைக்க வேண்டியது இருக்கு, கடப்பாறை மம்மட்டியை வச்சு ஓட்ட போட வேண்டியது இருக்கு. அங்கங்க தோண்டி போட்டு போயிடறான். கார்பரேஷன்காரன் அவருக்கு தோண்டி போட்டுறான், கரண்ட் பில்லுக்காரன் அவருக்கு தோண்டி போட்டுறான், டெலிஃபோன்காரன் தோண்டி போட்டுறான். ஆனா தோன்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான், தோன்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு தோன்றாங்க. நம்ம பூமிக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன இலை பூமியை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தா தான் செடி முளைக்கும், மரம் ஆகும், பூ பூக்கும், காய் காக்கும், கனி கிடைக்கும், நாம சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்கும். அப்ப உள்ள இருந்து வெளியில வந்தா தான் சாப்பாடு. வெளியில வரணும்னா பூமி இடம் கொடுக்கணும், பூமி பிளக்கணுமே. பூமியை பிளக்க வச்சது யாரு? விவசாயி உட்கார்ந்து ஒவ்வொரு விதைக்கும் பூமியை பிளந்தாரா?
நம்ம பூமிக்குள்ள விதைய போட்டு 4 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வெளியில வரும், நம்ம ரெடியா பிளந்து வச்சுக்கோ, பிளந்தாரா இல்ல. சரி, பிளக்கிறது எப்படி? கரெக்டா பிளக்கிறான், சும்மா பிளந்து விட்டுறல. பிளந்து விட்டா வெளியில வந்து கீழே விழுந்துருவேன். கரெக்டா அந்த கிரிப்பை பிடிச்சுக்கிட்டு, அதை உடம்ப இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, அந்த செடி குச்சி நிற்கிற அளவு மட்டும் விளக்குது. எவ்வளவு கரெக்டா விளக்கலாம் பாருங்க. எவ்வளவு ஓட்ட தேவையோ. நாம ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு ஓட்ட போடுவோம். எப்படி ஓட்ட போடுவோம்? 1/2 இன்ச்சு திக்னஸ்ல ஓட்டை இருக்குன்னா நம்ம 1 இன்ச்சு ஓட்டையை போட்டுட்டு அப்புறம் ஒரு மரக்கட்டை உள்ள வச்சு அடிச்சு அது உள்ளுக்குள்ள ஆணியை சொல்லுவோம். ஏன் ஓட்ட போடும்போது 1/2 இன்ச்சு ஆணிக்கு 1/2 இன்ச்சு ஓட்ட போட வேண்டியதானே? கரெக்டா ஓட்ட போட முடியல பல நேரங்கள்ல. ஆனா பூமிக்குள்ள இருந்து எப்படி? அல்லாஹ் போடுற ஓட்டை இல்லை, மனுஷன் போடுற ஓட்டை. அது அல்லாஹ் கரெக்டா மெஷர்மெண்ட் பார்த்து ஓட்ட போடுறோம். அந்த பாடிக்கு 1 இன்ச்சு கனமா 1/2 இன்ச்சு கனமா அந்த கணத்திற்கு தகுந்தார் போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அந்த பூமியை பிளந்து கொடுத்து பூமி அப்படியே பிடிச்சு நிக்குது. பிடிக்குது, மேல வளர்ந்து வர்றதுக்கு வசதியா பிடிக்குது. பிடிச்சி நிப்பாட்டி வளர விடாம பிடிக்கல, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாவடிக்கிற பிடிப்பு இல்லை, அப்படியே பிடிச்சிருக்குது. ஒரு விதமான அமைப்பு வளர்ந்துகிட்டே வருது, கீழையும் விழல. அப்படிப்பட்ட முறையில் பூமியை பிளந்து கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே. நமக்கு பங்களிப்பு இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான். அத்தோட விடல அல்லாஹ். சரி, வெளியில வந்துச்சே, வந்த பொருட்களை திங்கிறிய, திங்கிறவர்கள் டேஸ்ட பத்தி பேசுறான் அல்லாஹ். ஒஃபில் அர்லி கிதாவும் முத்தஜாவிராத்துன் வ ஜன்னாத்தும் மின் ஆனாபின் வ ஸர்உன் வ நகீலுன் சின்வானுன் வ கைரு சின்வானின் யுஸ்கா பிமாஇன் வாஹிது. பூமியில பக்கத்துல பக்கத்துல பல பூமி இருக்கிறது, பல தோட்டங்கள் இருக்கிறது. பேரிச்ச தோட்டம் இருக்குது, திராட்சை தோட்டம் இருக்கிறது, கிளைகளை உடைய கிளைகள் இல்லாத பல்வேறு மரங்கள் இருக்கிறது. யுஸ்கா பிமாஇன் வாஹித், அனைத்திற்கும் ஒரே தண்ணீர் தான் ஊற்றப்படுகிறது. ஆனா ரிசல்ட் என்ன? ஒன்னு ஃபல்லிலு பாலஹா அலா பாலின் ஃபில் உக்லி. ஆனால் சிலதை விட வேறு சிலதிலே சுவையில் மேம்படுத்தி இருக்கிறோம். டேஸ்ட் டிஃபரெண்ட். எப்படி டேஸ்ட் டிஃபரெண்ட் ஆச்சு? ஒரே தண்ணி தானே, லைனா விதையை ஊனி வைக்கிறோம், ஒண்ணுக்கும் ஒவ்வொரு ருசி எப்படி வந்துச்சு? ஒன்னு கசப்புங்கிறோம், ஒன்னு இனிப்புங்கிறோம், ஒன்னு புளிப்புங்கிறோம், ஒன்றை துவர்ப்புங்கிறோம். இந்த சுவையில பேதம் எப்படி வந்துச்சு? அதுக்கு நாம என்ன செஞ்சோம்? ஒண்ணும் செய்யல. சரி, இனிப்புன்னு சொல்றோமே, இனிப்புல எத்தனை வெரைட்டி? மாம்பழமும் இனிக்குது, ஆரஞ்சு பழம் இனிக்குது, திராட்சை பழம் இனிக்குது, கொய்யா பழம் இனிக்குது, ஆப்பிள் பழம் இனிக்குது, பிளம்சி இனிக்குது. இனிப்புன்னு சொல்றோமே, இனிப்புல எத்தனை வெரைட்டி? சரி, ஒரு பழத்துக்கு மாம்பழம் இனிக்குது, மாம்பழம் இனிப்பு ஆரஞ்சு பழம் இனிப்பு வேற. ஆனா இந்த மாம்பழத்துக்குள்ள எத்தனை இனிப்பு? வித்தியாசமா. இமாம் பசந்த் மாம்பழமா அது ஒரு இனிப்பு, வாழைப்பு சாதி மாம்பழமா அது ஒரு இனிப்பு, சப்போட்டா சாதி மாம்பழமா அது ஒரு இனிப்பு. ஒரு மாம்பழ இனிப்புல அத்தனை வெரைட்டிஸ். அல்லாஹ் சொல்றான், இதுக்கு நீ என்ன செஞ்ச? இனிப்புக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊத்துனியா? அந்த தண்ணிக்குள்ள சீனியை கரைச்சி ஊத்துனியா? அந்த சீனியை கரைக்க கூட முடியாது நம்மளால. மாம்பழ டேஸ்ட்ல ஒரு சீனி உலகத்தில் இருக்குதா? திராட்சை பழ டேஸ்ட்ல ஒரு இனிப்புல தண்ணி இருக்குதா உலகத்துல? திராட்சை பழத்தை புரிஞ்சாதான் அந்த டேஸ்ட். திராட்சை பழ டேஸ்ட்ல ஒரு சீனி இல்லை, ஒரு சுகர் இல்லை, ஒரு இனிப்பு இல்லை. இதை செஞ்சது யாரு? சுவையில இத்தனை பேதங்களை செஞ்சது நீனா? பிறகு என்ன நீ என்ன விவசாயம் பண்ணுன? நீ என்ன உணவு ரெடி பண்ண? அல்லாஹ் கேட்கறான், நீ என்னடா சாப்பாடு ரெடி பண்ண? நீ எங்க தானியத்தை ரெடி பண்ண? நான்ல செஞ்சு வச்சிருக்கிற. டேஸ்ட சொன்னானா அத்தோட விடல. அடுத்து நிறத்துக்கு வர்றான். டேஸ்ட பத்தி சொன்ன வசனம் 13வது அத்தியாயம் 4வது வசனத்துல சொல்றான். அடுத்து நேரத்தை பத்தி பேசுறான். 39வது அத்தியாயம் 21வது வசனத்துல, 35வது அத்தியாயம் 27வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். சும்மா யுக்ரிஜு பிஹி ஸிராஅம் முக்தலிஃபன் அல்வானுஹு. பிறகு உள்ளிருந்து பயிர்களை முளைக்க செய்கிறோம், பல்வேறு நிறங்கள் மாறுபட்டு இருக்கிற பயிர்கள். ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமான நிறம். நல்ல பச்சை பசேர் என்ற நிறம், செக்க செவேர் என்ற நிறம், மஞ்சள் மஞ்சள் என்ற நிறம். இந்த நிறம் எப்படி வந்துச்சு? இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு ஊற்றப்பட்ட தண்ணீர் என்ன? இதுக்கு அடித்த வெயில் என்ன? எல்லாம் ஒண்ணுதான். ஒரே வெயில், ஒரே பூமி, ஒரே தண்ணி, ஒரே ஆள் ஊத்த டேஸ்ட் வித்தியாசம், கலர் வித்தியாசம். அந்த கலரை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது. பசுமையான காலங்கள்ல, நல்ல மழை பொழியக்கூடிய காலங்கள்ல
அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் நெற்செடிகள் விதைக்கப்பட்டிருந்தால் சல 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 சலன்னு ஒரு விதமான பச்சை கண்களுக்கு தெரிகிறது. உட்கார்ந்து பெயிண்ட் அடிச்சோமா நாம? முடியுமா? இப்படி ஒரு கலரை கொண்டு வர முடியுமா? நீ என்னத்தை தான் கம்ப்யூட்டர்ல போட்டு கிராபிக்ஸ் பண்ணு, இயற்கையிலே இறைவன் விதித்திருக்கிற இந்த கலரை உன்னால் கொண்டு வர இயலுமா? கொண்டு வந்திருக்கிறியா? கலருக்கு நீ பொறுப்பு இல்ல, டேஸ்டுக்கு நீ பொறுப்பு இல்ல, சைஸுக்கு நீ பொறுப்பு இல்ல, வேற என்னத்துக்கு தான் நீ பொறுப்பு? பிறகு நீ எதை வச்சுக்கிட்டு நான் சாப்பாடு ரெடி பண்ண நீ எப்படி சொல்ற? நான் தான் முளைப்பிக்க செஞ்ச நீ எப்படி சொல்ற? மனிதன் எந்த விதத்திலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், இப்படி நிறத்துக்களை நீ சம்மந்தம் இல்ல, டேஸ்ட்ல சம்மந்தம் இல்ல, பூமிக்கு உன் சம்மந்தம் இல்ல, தண்ணீர்ல உன் சம்மந்தம் இல்ல, சூரியன்ல உன் சம்மந்தம் இல்ல. எதுவெல்லாம் உணவு கிடைப்பதற்கு அத்தியாவசியமோ அவை அனைத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையப்பா. இப்ப சொல்லு, அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்கள் செய்கிற விவசாயத்தில் நீங்கள் அதனை முளைப்பிக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைப்பிக்க செய்கிறோமா? எல்லாத்தையும் அடிக்கிட்டு கேட்கிறான்ல. இப்ப நீ சொல்லுப்பா, அன்தும் தஸ்ரஊனா, நீ முளைக்க செஞ்சியா? அம் நஹ்னு ஸாரிஊன், அல்லது நாம் முளைக்க செய்தோமா? அத்தோட விடல, கூட வேறு சில கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறான். இங்க பார், 56வது அத்தியாயம் 63 64 இந்த செய்தியை சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலாம்? நிறைய தோட்டம் துறவுகள் எல்லாம் உலகத்தில் உருவாகி இருக்கிறது. 27வது அத்தியாயம் 60வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நல்ல செழிப்பான தோட்டம் துறவுகளை நாம் முளைப்பிக்க செஞ்சிருக்கிறோம். ஆனா மாகாண மின் ஷஜரத்தின் ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக ذات பஹஜா மாகாண லக்கும் அன் தும்பிது ஷஜரஹா. அதுல ஒரே ஒரு மரத்தை உன்னால் உருவாக்க முடியுமா? மரத்தை நீ ஒரு மரத்தை உன்னால் உருவாக்க முடியாது. எத்தனையோ தோட்டம் துறவுகள் இருக்கிறது, பயிர் பச்சைகள் இருக்கிறது. ஒமா அமிலத்து வைதிஹிம், அதை அவர்கள் யாரும் தமது கரத்தால் உருவாக்கவே இல்லை. 36வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உணவு கொடுப்பது நான் என்று சொன்னால் மொட்டையா சொல்லல, காரணகாரி இல்லாம சொல்லல. உணவு கிடைப்பதற்குரிய எல்லா வேலைகளையும் நான் தானப்பா செய்கிறேன். வெறுமனை சட்டியில போட்டு சமைச்சு புட்டு நான் செஞ்சேன்னா இது நியாயம் இல்லையே. எல்லா வேலைகளும் ஒருத்தர் செய்வானா? கடைசி நேரத்தில் ஒருத்தர் வந்து சீனை கொடுத்தா என்ன சொல்லுவோம்? கோவம் வருமா இல்லையா? உளுந்து உளுந்து 4 பூரா கஷ்டப்பட்டுருப்பான் ஒருத்தன். லாஸ்ட்டை வந்து ஒரு அமைக்க முடியும், வந்துட்டான் சீனை கொடுக்க வந்துட்டான் சொல்லுவா இல்லையா? இவனை நம்புவான் நாம. ஏன்டா அவன்ல செஞ்ச நீ என்ன வந்து நிக்கிற, நீ என்ன காலை தூக்கி விடுற? அல்ல அது மாதிரி கேட்கறான். எல்லா வேலையும் நாளில் செஞ்சிருக்கிற, நீ என்ன சோத்தை அடுப்பை வச்சு சட்டியில அரிசியை போட்டு நெருப்பை மூட்டின உடனே நான் தாங்கிறீங்களா? நியாயமா இது? அப்ப அல்ல காரணகாரியத்தோடு விளக்குறான். சாப்பாடு நான் தான்னா நான் தான் எல்லாத்தையும் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப சாப்பாடை நான் தானே தந்தேன், என்னால தான் நீ சாப்பிடுற, என்னால தான் நீ உயிர் வாழ்ற. அப்படி ஆனால் எனக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. அல்லாஹ் சாப்பாடு தர்றாங்கிறத எந்த அளவுக்கு ஆழமா உள்ளத்துல பதிய வைக்கணுமோ அதை விட முக்கியமான செய்தி என்ன? இவ்வளவு தூரம் நமக்கு சாப்பாட்டை தரக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்வது? அவனுக்கு நன்றியுடையவர்களாக வாழ்வது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபபதஹு இன்தல்லாஹி ரிஸ்க வஅபுதுஹு வஷ்குரு லஹு இலைஹி துர்ஜஊன். 29வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள், அவனையே வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அவனிடத்திலே திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்கள். அதனால அல்லாஹ் கொடுத்த சாப்பாட்டுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. அதே மாதிரி 2வது அத்தியாயம் 172வது வசனத்திலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அந்த நல்ல உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அவனையே நீங்கள் வணங்குவது உண்மையாக இருந்தால், அவனைத்தான் தொழுறீங்கன்றது உண்மையாக இருந்தால், அவன் கொடுத்த சாப்பாட்டை தின்னுபிட்டு அவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போன்று 34வது அத்தியாயம் 15வது வசனத்திலேயும் அதே கருத்தை சொல்றான், குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் உணவை நீங்கள் உண்ணுங்கள், வஷ்குரு லஹு, அதற்கு நீங்கள் சுக்ரு செய்து விடுங்கள், நன்றி செலுத்தி விடுங்கள். அல்லாஹ் தான் சாப்பாடு தர்றான், சாப்பாடு அந்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்லி புகழை அவன் புறத்திலே சாட்டி விடுங்கள் என்று அல்லாஹ் அவனுக்கு புகழ சொல்கிறான்.
அவனுக்கு நன்றியை உரித்தாக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். நன்றி மறந்தால் அதையும் பல வசனத்தில் சொல்லி முடிச்சிடான்ல. இது மாதிரி பல பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், பல சமுதாயத்துக்கு உணவு கொடுத்தேன், அவர்கள் நன்றி மறந்தார்கள், அதற்குரிய தண்டனை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொல்லி 18வது அத்தியாயம் 32வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் ஒரு 2 நண்பர்களுடைய வரலாற்றில் சொல்லி காட்டுறான். ஒருத்தனுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்தான். ஜன்னத்தைன் மின் ஆனாபின், திராட்சை 2 திராட்சை தோட்டங்களை கொடுத்தான். அந்த 2 திராட்சை தோட்டத்திற்கும் சுற்றிலும் பேரித்த மரங்களை கொண்டு வேலி அமைத்தான். உமா பைனஹுமா ஸரஉன், அவைகளுக்கு இடையிலே பயிர் பச்சைகளை முளைக்க செய்தான். இப்படி நிறைய உணவு தானியங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அவன் அல்லாஹ் மறுத்தான். கடைசியிலே அவனுக்கு வழங்கப்பட்ட உணவு தானியங்கள் தோட்டங்களை எல்லாம் அழித்து அவனை அல்லாஹ் கை சேதத்தில் ஆக்கினான் என்ற வரலாற்றை 18வது அத்தியாயத்தில் 32லிருந்து 42 வசனங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி 16வது அத்தியாயம் 112வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லலாம். லனபில்லாஹு மஸலன் கரியத்தன், அல்லாஹ் ஒரு ஊராரை உதாரணம் காட்டுகிறான். கானத் ஆமினத்தன் முத்துமையின்னத்தன் யத்திஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கான். அந்த ஊர் நல்ல அமைதியா இருந்துச்சு, நல்ல நிம்மதியா இருந்துச்சு, சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லாம இருந்துச்சு. ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், ஆனால் அல்லாஹ்வுடைய அருளைக்கு நன்றி செலுத்த மறந்தார்கள். இறுதியிலே அவர்களுக்கு பசியை கொடுத்தான் அல்லாஹ், பயத்தை கொடுத்தான் அல்லாஹ். சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாட்டுக்கு நன்றி செலுத்தலாட்டி சாப்பாட்டை பிடுங்கிடுவாங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி 34வது அத்தியாயம் 15வது வசனத்துல சபா என்ற ஊரை சொல்லி அந்த ஊர்ல இது மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், அவங்களும் நன்றி மறந்தாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துச்சு என்று சொல்லி உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்தவர்களுக்கு தண்டனையும் உண்டு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முதலிலே நாம் இது குறித்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தான் உணவளிக்கிறான் என்ற சிந்தனை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு அந்த உணவுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆவோம். இன்னும் பல செய்திகள் உணவிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து நாம் அதை பார்ப்போம்.